அதோடு 2024 நியமன தேர்விலே தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறுநியமன தேர்வு நடத்தாமல் முதல்வரின் 110 விதியின் கீழ் சிறப்பு ஆணை பிறப்பித்து 14,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ள நிலையில் அதை நிரப்ப அரசு முன்வருமா? பின்னடைவு காலி பணியிடங்கள் 2025 உள்ள நிலையில் அதனையும் நிரப்ப முன்வருமா? 2475 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்பதை அமைச்சரிடம் கேட்டார். அமைச்சர் கேட்டீங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இது வரைக்கும் 8388 ஆசிரியர்கள் நம்ம புதிதாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக இப்போ உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இமீடியட்டாக எடுக்கிறதுக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மாதிரி 2026க்குள்ளாக எவ்வளோ அட் த மேக்ஸிமம் அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணோம். அதில் காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னோம். 2026 திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும். அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ எங்களுக்கு வேக்கன்சி வருதோ நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிரப்புவோம் என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்